புவியின் உள் அமைப்பினை ஒரு பழத்துடன் ஒப்பிடலாம். அந்த பழம் எது? ஆப்பிள். புவி அதிர்வலைகள் பற்றிய ஆய்வின் அடிப்படையில் புவிக்கோளம் எத்தனை செறிந்த அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3. புவியின் வெளிப்புற அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவி மேலோடு. புவி மேலோட்டின் சராசரி பருமன் எவ்வளவு? 5 முதல் 30 கிலோமீட்டர் வரை. கண்ட பகுதிகளில் புவி மேலோட்டின் பருமன் எவ்வளவு? 35 கிலோமீட்டர். புவி மேலோட்டின் ஒரு பகுதியாகிய சியால் அடுக்கில் உள்ள முக்கிய கனிமக்கூறுகள் யாவை? சிலிக்கா மற்றும் அலுமினியம். சியால் அடுக்கின் சராசரி அடர்த்தி எவ்வளவு? 2.7 kg/cm3. மேலோட்டின் கீழ்ப்பகுதி எந்த மூலக்கூறுகளைக் கொண்டு சிமா என்று அழைக்கப்படுகிறது? சிலிக்கா மற்றும் மெக்னீசியம். சிமா அடுக்கின் சராசரி அடர்த்தி எவ்வளவு? 3.0 kg/cm3. புவி மேலோட்டிற்கும் கவசத்திற்கும் இடையே எல்லையாக அமைவது எது? மோஹோரோவிசிக் எல்லை. இதேபோல் அனைத்து கேள்விகளையும் குவிஸ் வடிவில் பயிற்சி செய்ய டிஎன்பிஎஸ்சி கல்விக்கூடம் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இந்த ஆப் ஃபைல் டெலிகிராமில் உள்ளது. டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. எந்தவித கோச்சிங் சென்டரும் சேராமல், எந்த புத்தகமும் வாங்காமல் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் தமிழ் மற்றும் இங்கிலீஷில் படிக்க இந்த ஒரு ஆப் மட்டுமே போதும். உங்களுக்கு இந்த ஆப் பிடித்திருந்தால் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அல்லது டெலிகிராம் எதிலாவது டிஎம் செய்யுங்கள்.